வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் 11ஆம் வகுப்பு கணிதம் அத்தியாயம் 2 அடிப்படை இயற்கணிதம் இதில் பயிற்சி 2ல் முதல் கணக்கு பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. தீர்வு காண்க. இங்கே ஒரு 4 அசமன்பாடுகள் இருக்கு. இதனுடைய தீர்வுகளை நம்ம கண்டுபிடிக்கணும். முதல்ல பாருங்க. முதலுது ஆரம்பிமா. முதலுது என்ன இருக்குன்னா மாடுலஸ் ஆஃப் 3 மைனஸ் எக்ஸு லெஸ் தென் 7. பாருங்க, இது வந்து எப்படி இருக்கு? லெஸ் தென் 7ன்றது மிகை எண்ணா இருக்கு. அப்படி இருந்துச்சு நமக்கு கண்டிஷன் என்னன்னா மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஏ லெஸ் தென் ஆர் அப்படின்னா நமக்கு நிபந்தனை மைனஸ் ஆர் லெஸ் தென், இந்த இடத்துல லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு கூட போட்டுக்கலாம். லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் ஏ லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு ஆர். இதான் ஃபார்முலா. பாருங்க, எப்போ லெஸ் தேன் இருந்துச்சுன்னா இதான் நமக்கு ஃபார்முலா. இப்போ பாருங்க, இதை பயன்படுத்தி தான் நம்ம இப்போ எழுத போகிறோம். எப்படி எழுதலாம் பாருங்க. பாருங்க, மைனஸ் ஆர் மைனஸ் பண்ணுவோம். இதான் ஆர். இந்த 7 இருக்குல்ல, இதான் ஆர். அப்போ 7 இங்கே லெஸ் தேன் தான் இருக்குது. நமக்கு இது வந்து ஃபார்முலாவில் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டுன்னு இருக்குது. ஆனால் நம்ம கணக்கில் லெஸ் தேன், அப்போ லெஸ் தேன் மட்டும் போட்டுங்க. எக்ஸ் மைனஸ் ஏன்னா இந்த இருக்கு இல்லையா, இந்த மட்டு மாடல்ஸை விட்டுட்டு எழுதுங்க. என்ன இருக்கு? 3 மைனஸ் எக்ஸு லெஸ் தேன் ஆர். ஆர்ன்றது என்னது? 7. அவ்வளோதான். இதை மட்டும் கரெக்டாக எழுதிட்டீங்கன்னா போதும். அதுக்கடுத்து பாருங்கள், ஈஸியாக இது பண்ணலாம். நமக்கு இங்கே எக்ஸ் மட்டும்தான் வேணும். இங்கே ஒரு 3 இருக்குது. அப்போ இந்த 3 நீக்கணும் அப்படின்னா இங்கே ப்ளஸ் 3 இருக்கா, அப்போ எல்லாத்துலேயும் மைனஸ் 3 சேருங்க. மைனஸ் 7 ஒரு மைனஸ் 3 சேர்த்துருங்க. லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 3 மைனஸ் எக்ஸு ஒரு மைனஸ் 3 சேர்த்துருங்க. லெஸ் தேன் 7 இருக்குது, ஒரு 3 இது பண்ணிடுங்க. எல்லாத்துலையும் என்ன செஞ்சிட்டோம்? மைனஸ் 3 சேர்த்துட்டோம். இந்த இடத்துல பாருங்கள், மைனஸ் 7 மைனஸ் 3 மைனஸ் 10. லெஸ் தேன் பாருங்கள், ப்ளஸ் 3 மைனஸ் 3 கேன்சல், மைனஸ் எக்ஸ் மட்டும் வரும். லெஸ் தேன் 7ல் 3 கழிச்சோம்னா 4. அடுத்த ஸ்டெப் பாருங்கள். இப்போ பாருங்கள், இங்கே மைனஸ் எக்ஸ் வந்து மைனஸில் இருக்குது. அப்போ மைனஸை கொண்டு பெருக்குங்க. இங்கே மைனஸை கொண்டு பெருக்கும்போது ப்ளஸ் 10 மாறும். த லெஸ் தேன் கிரேட்டர் தனாக மாறும். மைனஸ் கொண்டு பெருக்கிறோம், ப்ளஸ் எக்ஸாக மாறும். இந்த மைனஸை கொண்டு பெருக்கும்போது இந்த லெஸ் தேன் கிரேட்டர் மாறும். இது மைனஸ் 4ன்னு மாறிடும். இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல நமக்கு மைனஸ் 1ன்னு ஒரு நம்பர் இருக்குது, 5ன்னு ஒரு நம்பர் இருக்குது. எது பெரிய நம்பர்? இதான பெரிய நம்பர், இதான் சின்ன நம்பர். அப்போ இந்த மாதிரி வரும். இப்போ நம்ம மைனஸ் கொண்டு பெருக்கும்போது இது என்ன மாறும்? ப்ளஸ் 1 மாறும். இது மைனஸ் 5 மாறும். இப்போ எது பெரிய நம்பர்? 1 தான் பெரிய நம்பர். அப்போ பாருங்க, குறி மாறிடுச்சா? மைனஸ் கொண்டு பெருக்கும்போது லெஸ் தென் கிரேட்டராக மாறிடுச்சு. அதே மாதிரி தான் மைனஸ் கொண்டு பெருக்கும்போது என்ன செஞ்சிடணும்? ப்ளஸ்ஸாக மாறிடும். இப்போ பாருங்க, இதை அப்படியே மாற்றி எழுதுங்க. இங்கேருந்து எழுத போகிறோம். மைனஸ் 4. இப்போது நம்ம இடது பக்கம் வலது பக்கம் மாற்றும் போது இந்த குறி மாறும். லெஸ் தென்னா கிரேட்டராக மாறும். இங்கே என்ன இருக்குது? கிரேட்டர் இருக்கா? லெஸ் தென் எக்ஸு லெஸ் தென் 10. இதான் என்னது? நமக்கு தேவையான ஆன்சர். எப்பயுமே என்ன பாருங்க, இந்த ஊசி மாதிரி இருக்கா, இது எதை பார்த்துருக்கு? மைனஸ்னால பார்த்துருக்கு. இந்த வாய் மாதிரி இருக்கா, அது எதை பார்த்துருக்கு? 10 பார்த்து இருக்கு. இதான் என்னது? நமக்கு தேவையான ஆன்சர். அடுத்தது 2வது பார்க்கலாமா? பாருங்க, 2வது இது கணக்கு எழுதுவோமா? 2வது என்ன கொடுத்துருக்காங்க? மாடுலஸ் ஆஃப் 4x மைனஸ் 5 கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு மைனஸ் 2. இந்த கணக்கு கொஞ்சம் நல்லா கவனிச்சு பாருங்க. இந்த மாடுலஸ் வந்துட்டாலே இதோட மதிப்பு கண்டிப்பாக என்னவா தான் இருக்கும்? ப்ளஸ்ஸாக தான் இருக்கும். அப்போது இந்த எக்ஸுக்கு என்ன மதிப்பு கொடுத்தாலும் சரி, நமக்கு ஆன்சர் என்ன வரும்? ப்ளஸில் தான் வரும். அப்போ இங்கே என்ன இருக்குது? மைனஸ் 2. அப்போ ப்ளஸ் எப்படி இருக்கும்? இந்த மைனஸ் 2 பெருசு தான். இங்கே கொடுத்துருக்கக்கூடிய கூற்று கரெக்டு. நம்ம ஃபார்முலாக்கு எதுவுமே என்ன செய்ய வேண்டாம்? பயன்படுத்த வேண்டாம். ஒரு சின்ன எடுத்துக்காட்டு பார்ப்போமா? 1 பிரதிட்டு பார்ப்போமா? பாருங்கள், எக்ஸுக்கு பதிலாக 1 பிரதிட்டா 1 நாளாக 4. 4 மைனஸ் 5 மைனஸ் 1. அப்போ மைனஸ் 1க்கு மாடுலஸ் எடுத்தோம்னா என்ன ஆகும்? ப்ளஸ் 1. அப்போ ப்ளஸ் 1 ஆயிரும், கிரேட்டர் தன் மைனஸ் 2. சரி, 0 கொடுத்து பாருங்க. 0 கொடுத்தோம்னா 0 4 பேருனா 0. 0 மைனஸ் 5 மைனஸ் 5. மைனஸ் 5க்கு மாடுலஸ் எடுத்தோம்னா என்ன ஆயிரும்? ப்ளஸ் 5ஆக மாறிடும். அப்போ ப்ளஸ் 5 மைனஸ் 2 விட பெருசு தான். அப்போது என்ன எழுதிக்கலாம்? தேர்ஃபோர் அனைத்து x பிலாங்ஸ் டு ஆருக்கும், அனைத்து x பிலாங்ஸ் டு ஆருக்கும், ஆரோட அனைத்து மதிப்புகளுக்கும் மாடுலஸ் ஆஃப் 4x மைனஸ் 5 ஆனது எப்படி இருக்கும்? மைனஸ் 2 விட பெரியதாகவே இருக்கும்.
பெரியதாகவே இருக்கும். சரியா? அப்போ எக்ஸுக்கு எந்த மதிப்புனாலும் கொடுக்கலாம். நம்ம எந்த மதிப்பு கொடுக்கலாம்? மெய்யெண்கள் கொடுக்கலாம். அப்போ எக்ஸோட மதிப்பு மெய்யெண்கள். மெய்யெண்கள் என்ன? 6 என்ற எழுத்தை கொண்டு குறிப்போம். இதான் என்னது? நமக்கு தேவையான ஆன்சர். அடுத்தது 3வது பார்க்கலாமா? 3வது என்ன கொடுத்துருக்காங்க? கொடுத்து எடுத்து எழுதலாமா பாருங்க. 3வது இது மாடுலஸ் ஆஃப் 3 மைனஸ் 3/4 இன்ட்டு எக்ஸு மாடுலஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 1/4. இதை பாருங்க, இந்த இடத்துல லெஸ் தேன் ஆர் ஈக்குவல், இது வந்து ப்ளஸில் இருக்குது. அப்போ நமக்கு ஃபார்முலா என்ன? மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஏ லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு ஆர் அப்படின்னா நம்ம கண்டிஷன் பாருங்க, மைனஸ் ஆர் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் ஏ லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு ஆர். இதான் ஃபார்முலா. சரியா? இங்கே பாருங்க என்ன இருக்குது? ஆறுக்கு பதிலாக 1/4, எக்ஸ் மைனஸ் ஏக்கு பதிலாக என்ன இருக்குது? இந்த இது அப்படியே மாற்றுங்க. இந்த மைனஸ் இருக்குது இல்லையா? இந்த மைனஸ் அப்படியே வந்துடும். ஆறுக்கு பதிலாக 1/4. நம்ம கணக்கில் என்ன இருக்குது பாருங்கள், நமக்கு ஃபார்முலா லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் தான். கணக்கில் என்ன இருக்குது அதான் போடணும். கணக்குலையும் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் எக்ஸ் மைனஸ் ஏன்னா இந்த இது மாடல்ஸை விட்டுட்டு எழுதுங்க. 3 மைனஸ் 3/4 இன்ட்டு எக்ஸு லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் ஆர். ஆரோட மதிப்பு என்ன? 1/4. இது சுருக்கிடுவோமா? பாருங்க, இந்த இடத்துல இங்கே ப்ளஸ் 3 இருக்குது. இந்த 3 நம்ம முதல்ல நீக்க போகிறோம். அப்போ மைனஸ் 1/4 ப்ளஸ் 3, அப்போ மைனஸ் 3 சேருங்க. மைனஸ் 3 லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு, இந்த இடத்துல எதை சேர்க்க போகிறோம்? 3 மைனஸ் 3/4 இன்ட்டு எக்ஸ் இருக்குது. நம்ம மைனஸ் 3 சேர்க்குறோம். லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 1/4 மைனஸ் 3 நம்ம சேர்த்தாச்சு. இப்போ பாருங்க, இந்த இடத்துல ப்ளஸ் 3 மைனஸ் 3 கேன்சல் ஆகிடும். இந்த இடத்துல குறுக்கு பெருக்கில் எடுங்க. 1 4 4 குறுக்க பெருக்குங்க. 1 1, இங்கே என்ன வரும்? 4 3 12. இங்கே குறுக்க பெருக்கும் போது மைனஸ் 1, அதுக்கடுத்து இங்கே 4 3 12 மைனஸ் 12. அப்போ மைனஸ் 1 மைனஸ் 12 மைனஸ் 13/4ன்னு வரும். லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு என்ன வந்துடும்? மைனஸ் 3/4 இன்ட்டு எக்ஸ் வரும். லெஸ் தேன், இதுக்கு குறுக்கு பெருக்கில் எடுங்க. என்ன ஒரு மாதிரி குறுக்கு பெருக்கு எடுத்தா? 1 4 4 குறுக்க பெருக்குங்க. 1 1 மைனஸ் 4 3 12 மைனஸ் 4 3 12. அப்போ பாருங்க, 1 மைனஸ் 12 மைனஸ் 11 மைனஸ் 11/4. இப்போ அடுத்த ஸ்டெப் பாருங்க, என்ன செய்ய போகிறோம்? அடுத்த ஸ்டெப்பில் இங்கே இந்த 3/4 நீக்கணும். 3/4 நீக்கணும் அப்படின்னா நம்ம எதை கொண்டு பெருக்கணும்? 4/3 கொண்டு பெருக்குங்க. இந்த இடத்துல மைனஸ் 13/4 பெருக்கல் எதை கொண்டு பெருக்க போகிறோம்? 4/3 கொண்டு பெருக்க போகிறோம். லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு, இந்த இடத்துல மைனஸ் 3/4 இன்ட்டு எக்ஸ் இருக்குது. நம்ம எதை கொண்டு பெருக்கிறோம்? 4/3 கொண்டு பெருக்கிறோம். லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு மைனஸ் 11/4 இருக்குது. நம்ம எதை கொண்டு பெருக்கிறோம்? 4/3 கொண்டு பெருக்கிறோம். இப்போ பாருங்க, நமக்கு இந்த 4 கேன்சல், எது மட்டும் வரும்? மைனஸ் 13/3 மட்டும் வரும். லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு, இந்த இடத்துல பாருங்க, 4 4 கேன்சல், 3 3 கேன்சல். அப்போ என்ன இருக்குது? மைனஸ் எக்ஸ் மட்டும் வரும். லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 4 4 கேன்சல் என்ன வந்துடும்? மைனஸ் 11/3 வரும். சரியா? இப்போ பாருங்க, எக்ஸ் வந்து மைனஸில் இருக்குது. நமக்கு எப்படி இருக்கக்கூடாது? மைனஸில் இருக்கக்கூடாது. அப்போ என்ன செஞ்சிடலாம்? மைனஸை கொண்டு பெருக்கிடுவோமா? மைனஸை கொண்டு பெருக்கும்போது இது 13/3ன்னு மாறும். மைனஸ் கொண்டு பெருக்கும்போது இந்த குறியும் மாறும். கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு மாறும். மைனஸ் கொண்டு பெருக்கினா ப்ளஸ் எக்ஸு, இதை மைனஸ் கொண்டு பெருக்கினா கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு மாறிடும். மைனஸ் கொண்டு பெருக்கினா 11/3. இப்போ பாருங்க, நமக்கு இந்த மாதிரி கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் இருக்கக்கூடாது. இங்கேருந்து மாற்றி எழுதுங்க. முதல்ல இந்த இது எது? 11/3 லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு எக்ஸு. இப்படி மாற்றி எழுதுனாலும் வலது பக்கம் தான் இடது பக்கம் எழுதும் என்ன ஆகும்? அப்படி மாற்றினாலும் இந்த குறி மாறும். எக்ஸு லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 13/3. பாருங்க, இந்த ஊசி மாதிரி இருக்கு இல்லையா? இது எதை பார்த்துருக்கு? 11/3 பார்த்து. இந்த வாய் பாருங்க, எதை பார்த்துருக்கு? 13/3 பார்த்துருக்கா? இங்கேயும் அப்படி தான் இருக்குது. இதான் என்னது? நமக்கு தேவையான ஆன்சர். சரியா? என்ன ஆன்சர்? 11/3/13/3. அடுத்தது 4வது பார்க்கலாமா? பாருங்க, 4வது இது என்னன்னு பார்த்துருவோமா? பாருங்க, 4வது என்ன கொடுத்துருக்காங்க? மாடுலஸ் ஆஃப் எக்ஸு மைனஸ் 10 லெஸ் தேன் 3. 4வது இது இந்த பக்கம் எழுதுறேன். 4வது இது மாடுலஸ் ஆஃப் எக்ஸு மைனஸ் 10 லெஸ் தேன்
லெஸ் தேன் -3 லெஸ் தேன் -3. இப்போ இதில் நம்ம எதை கண்டுபிடிக்க போகிறோம்? எக்ஸோட மதிப்பை கண்டுபிடிக்க போகிறோம். கண்டுபிடிக்கலாமா? இப்போ பாருங்க, மாடுலஸ் ஆஃப் எக்ஸு லெஸ் தேன் -3. இது -10 இங்கே வந்தால் +10. மாடுலஸ் ஆஃப் எக்ஸு லெஸ் தேன் 10ல் 3 கழிச்சா 7. இப்போ பாருங்க, நமக்கு ஃபார்முலா என்ன? மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஏ லெஸ் தேன் ஆர் அப்படின்னா நமக்கு ஃபார்முலா -r லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு போட்டுங்க. லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் ஏ. இந்த இடத்துல மாடுலஸ் வரக்கூடாது. எக்ஸ் மைனஸ் ஏ லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு ஆர். இதுதான் நமக்கு ஃபார்முலா. சரியா? இப்போ பாருங்க, இந்த இடத்துல நம்ம என்ன செஞ்சுக்கலாம்? இந்த இது பயன்படுத்த போகிறோம் பாருங்க. இங்கே ஆரோட மதிப்பு என்னென்னா 7. ஆறுக்கு பதிலாக 7 மாற்ற போகிறோம். அப்போ இந்த மைனஸ் அப்படியே வந்துடும். ஆறுக்கு பதிலாக 7. கணக்கில் லெஸ் தேன் தான் இருக்குது. கணக்கில் இருக்கக்கூடிய தான் போடணும். லெஸ் தேன் எக்ஸ் மைனஸ் ஏ. இங்கே எக்ஸ் மைனஸ் ஏ இருக்குது, ஃபார்முலா இல்லை. ஆனால் இங்கே என்ன வெறும் எக்ஸ் மட்டும்தான் இருக்குது. எக்ஸு இந்த லெஸ் தேன் அப்படியே வந்துடும். ஆர் பாருங்கள், ஆறுக்கு பதிலாக 7. இதான் என்னது? நமக்கு தேவையான ஆன்சர். சரியா? இதோட இந்த கணக்கும் முடிந்தது. நன்றி.